தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கல்லூரியில் பேராசிரியர், அதற்கு பிறகு காதர்பேட்டையில் இருக்கக்கூடிய பள்ளியில் தலைமை இமாம், இப்படி தன்னுடைய பணியெல்லாம் மிகவும் நேர்த்தியாக தன்னால் இயன்ற அளவிற்கு இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை, கொள்கைகளை, வரலாறுகளை மக்கள் மனதிலே பதிய வைப்பதிலே நாவன்மை படைத்த நாவலர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் கே முஹம்மது இஸ்மாயில் தாவூதி ஹதரத் அவர்கள் தற்பொழுது நமக்கு முன்னால் சிறப்புரை வழங்குவதற்காக அன்போடும் அடக்கத்தோடும் கேட்டுக்கொள்கிறோம். إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يعمل من الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة ولا يظلمون نقيرا. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم العلم حياة الإسلام أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. மேலும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை சற்றும் பிசகாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த இனிய விழாவில் ஒன்று கூடியிருக்கும் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அலங்கியம் ஜாமியா அஹ்மதில்லா நிஸ்வான் மதரசா நடத்தக்கூடிய 9ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 5ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. இந்த விழாவினை மிக நேர்த்தியாக தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தகுதிமிக்க தலைவர் அவர்களுக்கும், இதனை மிக அழகிய துணியில் தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவினுடைய முதல்வர் மௌலானா மௌலவி எம் சஅதுல்லா உலவி ஹதரத் அவர்களுக்கும், இதில் கிராத் ஓதிய மற்றும் வாழ்த்துரை வழங்கிய மதிப்பிற்குரிய உலமா பெருந்தகைகள், மதரசாவின் நிறுவனர்கள், குறிப்பாக ஹாஜி ஏஆர் முகமது அப்பாஸ் அண்ட் பிரதர்ஸ் அவர்கள் மட்டுமல்லாது முன்னிலை வகிக்கக்கூடிய கனவான்கள், மிக முக்கியமாக இந்த நிகழ்விற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த விழாவில் பட்டம் பெறவிருக்கும் அருமை ஆலிமா ஹம்தியா சகோதரிமார்கள், மேலும் குறிப்பாக இந்த விழாவிற்கு மீண்டும் சிறப்பு சேர்க்கும் வகையில் லட்சத்தீவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய
கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் மேன்மைக்கும் உரிய எஸ்வி சையது ஷேக் முகமது ஹுசைன் லத்தீஃபி தங்கள் அவர்களுக்கும் மட்டுமல்லாது கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், மாணவ கண்மணிகள் தங்கள் அனைவர்களுக்கும் ஆரம்பமாக எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக குறுகிய நேரம்தான் தரப்பட்டிருக்கிறது. வெகு நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. மிக ரத்தின சுருக்கமாக சில செய்திகளை மட்டும், எப்படி தாய் வீட்டிலிருந்து பிள்ளையை திருமணம் முடித்து அனுப்பும் பொழுது ஒரு சிறிதொரு உபதேசம் செய்து அனுப்புவார்களோ, அதெல்லாம் இப்போ இருக்குதான்னு தெரியல. ஆனாலும் இந்த தாய் வீடு அந்த உபதேசத்தை செய்துதான் அனுப்பும். மதரசாக்கள் மிக முக்கியமாக பெண் பிள்ளைகளின் தாய் வீடு. இங்கிருந்து புறப்படக்கூடிய இந்த பெண் பிள்ளைகள், குறிப்பாக இன்று பட்டம் பெறும் இந்த மாணவிகள், சில செய்திகளை அவர்களுக்கு நாம் சொல்லியாக வேண்டிய நிர்பந்தமும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த பிள்ளைகளுக்கும் நமக்கும் சில செய்திகளை பகிர்ந்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் குறுகிய நேரத்தில் நிறைவுக்கு வருவேன் என்ற நம்பிக்கையோடு தொடங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் படைப்பில் ஆண் ஒரு அற்புதம் என்று சொன்னால் பெண் என்பவள் பேரற்புதம். மிக கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் பெண்ணை படைத்தான். ஆதி அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை பற்றி வரலாற்றில் வருகிறது, பர்தாவில் தான் படைக்கப்பட்டார்களாம். ஆதமை அப்படியே மண் பிண்டமாக குழைந்த மண்ணை கொண்டு படைத்த இறைவன் அப்படியே தான் அமர்த்தி வைத்து இருந்தான். ஆனால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமின் படைப்பு அப்படி அல்ல. ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லேசான உறக்கத்தில் இருந்தார்கள். திடீரென்று எழுந்திரித்து பார்த்த பொழுது நேரடியாக பார்வை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமின் மீது பட்டுவிடவில்லை. பர்தாவில் இருந்தார்கள், ஒரு மறைவில் இருந்தார்கள். ஏதோ ஒரு ஈர்ப்பு உண்டானது, அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். படைத்தது முதல் கொண்டு பெண்ணை மிக கண்ணியமான படைப்பாக, பர்தாவிலேயே படைக்கப்பட்ட படைப்பு பெண், மிக கண்ணியமான படைப்பு. மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் எதையும் நேசித்ததில்லை, எதையும் தனக்கு மதிப்பிற்குரியதாக கூறியது கிடையாது, 3 விஷயங்களை தவிர. இந்த மண்ணுலகில் பெருமானார் அவர்கள் எனக்கு பிடித்தது, என்னிடம் மதிப்பிற்குரியது என்று 3ஐ மட்டும் சொன்னார்கள். அந்த 3இல் முதலாவது நறுமணப் பொருள் அத்தர். அத்தரை அதிகம் நேசிப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாசனை திரவியங்கள் என்று சொன்னால் பெரிதும் பிடிக்கும் பெருமானாருக்கு. இப்போ அத்தரை சொன்னார்கள், எனக்கு பிடித்த ஒன்று, என்னிடம் மிகவும் மதிப்பிற்குரிய ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக 2வதை சொன்னார்கள், தொழுகை. தொழுகை எனக்கு மிகவும் பிரியத்திற்குரியது, என்னிடம் மிகவும் மதிப்பிற்குரிய ஒன்று தொழுகை. 3வதாக சொன்னார்கள் பெண்கள். பெண்கள் எனக்கு மிகவும் பிரியத்திற்குரியவர்கள் மட்டுமல்ல, என்னிடம் மிகவும் மதிப்பிற்குரியவர்கள் பெண்கள். இப்படி ஒரு மதிப்பிற்குரிய படைப்பாக, கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் ரசூலிடம் பெண்கள் இருக்கிறார்கள். பலதரப்பட்ட காரணங்களை சொல்லலாம், ஆனால் ஒன்றை மட்டும் சொல்வேன். ஒரே ஒரு காரணத்தை சொல்கிறேன். ஏன் இவ்வளவு கண்ணியம், இவ்வளவு மதிப்பு பெண்களின் மீது அல்லாஹ் ரசூலுக்கு? ஒற்றை காரணத்தில் தெளிவுபடுத்தலாம். தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு ஆண் தீன்தாரியாக இருந்தால், மார்க்கப்பற்றுள்ளவராக இருந்தால், ஒரு ஆண் தீன்தாரியாக இருந்தால் தீன் வீட்டு வாசல் வரை வந்துவிட்டது என்று அர்த்தம். இன்னும் உள்ள வரல, வாசல் வரைக்கும் தீன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆண்கள் தீன்தாரியாக இருந்தால்
அவருடைய வீட்டு வாசல் வரை தீன் வந்து விட்டது என்ற அர்த்தம். ஒரு பெண் தீன்தாரியாக இருந்தால் வீட்டுக்குள் வந்து விட்டது மார்க்கம் தீன் என்று மட்டும் அர்த்தம் இல்லை, அந்த வம்சத்துக்கே தீன் கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். அந்த வம்சமே தீனுக்கு உரியதாக மாறிப்போகிறது. இன்றைக்கு பட்டம் பெறும் இந்த 9 பிள்ளைகள், இவர்களின் வம்சம் கியாம நாள் வரை வரும், தொட்டு தொடர்ந்து வரும் அந்த பாரம்பரியம் அனைத்தும் பெருமானாரின் பெருமைக்குரிய கொடிக்கு பின்னால் நிற்கும். இதனுடைய நன்மையின் பெரும் பங்கு இந்த உஸ்தாதுமார்கள், இந்த நிறுவனர்கள், அவர்களை வழியனுப்ப வந்திருக்கும் நாம் அனைவருக்கும் உரியது. மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், தீன் பெண்ணை கொண்டுதான் வம்சம் முழுக்க கியாம நாள் வரை சென்று சேரும். அப்பேற்பட்ட இந்த 9 பாக்கியம் பெற்ற இந்த பெண்மணிகள், சகோதரிமார்கள், ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்மு என்னும் உயிரை பெற்றுக் கொண்டீர்கள். இல்ம் என்பது ஹயாத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தின் உயிர். அதுதான் இஸ்லாத்தின் உயிர் துடிப்பு. இல்மு தான், இல்மை கொண்டுதான் இஸ்லாம் இன்னமும் பரவி கொண்டிருக்கிறது. அப்போ இல்ம் என்னும் உயிரை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதன் 2 கண்களை மறந்து விடாதீர்கள். உடல் என்னும் கூட்டில் உயிர் மட்டும் இருந்தால் போதாது, அதை வழிநடத்துவதற்கு கண்கள் வேண்டும் இல்லையா? இப்போ 2 கண்கள் இருக்கிறது, அந்த கண்களை மறந்து விடாதீர்கள். அந்த 2 கண்கள் எது? அமலும் அகீதாவும் எடுத்து செல்லுங்கள். அமலையும் அகீதாவையும் எடுத்து செல்லுங்கள். இல்ம் என்பது பெண்களிடம் இருந்தது ஒரு காலத்தில். அதுவரை அமலில் பர்க்கத் இருந்தது, நிறைய அமல் செய்வாங்க. அகீதாவில் உறுதி இருந்தது, பிளவுகள் ஏற்படவில்லை, பிரிவுகள் ஏற்படவில்லை, கூட்டம் கூட்டமாக பிரியல. இன்னைக்கு எனக்கு ரம்ஜான், நாளைக்கு எனக்கு ரம்ஜான் சொல்லி கேட்கல. ஒரே பிறை, ஒரே பெருநாள், ஒரே நோன்பு, ஒரே மஸ்ஜித், ஒரே கூட்டம். பெண்களிடம் இல்ம் இருந்த காலம் அது, அமல் இருந்த காலம் அது, அகீதா இருந்த காலம் அது. குழந்தை பருவத்திலேயே தாயின் மடியிலேயே என்ன நீங்கள் சொல்கிறீர்களோ அதுதான் பதிவாகும். அங்கே நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லவில்லை என்று சொன்னால், அந்த குழந்தை வளர்ந்து பெரிதாகி வரும் பொழுது 4 பேர் 4 விதமா சொல்வான். அங்கதான் குழப்பம் ஏற்படுகிறது. பெண்களிடம் இல்ம் இருந்த காலம் வரை நிம்மதியாக இருந்தோம், அமல்கள் அதிகரித்திருந்தது, அகீதாவில் நேர்த்தி இருந்தது. எங்கிருந்து தொடங்க வேண்டும்? பெண்களிடம் இல்ம் இருந்த காலம் எது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்தே இல்மை அதிகம் பெற்றிருந்தவர்கள் பெண்கள் தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மார்க்க சட்டங்களில், ஒட்டுமொத்த தீனுல் இஸ்லாத்தின் சட்டங்களில் 4இல் 1 பங்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மூலியமாகவே இந்த சமூகத்திற்கு கிடைத்தது. இன்னமும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடமிருந்து கிடைத்த அந்த ஹதீஸ்கள், பெருமானாரின் அந்த நிகழ்வுகள், வார்த்தைகள், அவைகளில் இருந்துதான் பெரிய சட்டங்கள் எடுக்கப்படுகிறது. பெருமானாரின் பிரிவுக்கு பிறகு 14 ஃபுகாக்கள் இருந்தார்கள் மதீனத்து நகரில். அந்த 14 பெரிய ஃபக்கீகள், மார்க்க மேதைகள், அவர்களுக்கு சந்தேகம் வந்தா ஆயிஷா ரலியல்லாஹுடைய வாசல்கிட்ட தான் நிற்பாங்க. அங்கே அனைத்திற்கும் விடை கிடைக்கும். பெண்களிடம்தான் இல்ம் இருந்தது ஒரு காலத்தில், மறுபடியும் இது திரும்புகிறது. பெண்களிடம் இல்ம் இருந்த காலம் எல்லாம் சரியாக இருந்தது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் இருந்த இல்மை பற்றி சொல்லட்டுமா? ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மாநகரின் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டு சொல்கிறார்கள், பெண்களில் சிறந்த பெண் யார், சிறந்த பெண் யார் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். எல்லாம் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு சொன்னாங்க சஹாபாக்கள். ஒரு சஹாபி சொன்னால், ஐவேளை தொழுவாள், அவள் தான் சிறந்த பெண். இல்லைன்றாங்க பெருமானார். இல்லை, இது நான் கேட்ட கேள்விக்கு முழுமையான விடை அல்ல.
அவளும் நல்ல பெண் தான். ஆனால் பெண்களிலேயே ஆக சிறந்தவள், அவள்தான் உயர்ந்தவள். அந்த அளவிற்கு சிறந்த பெண்மணி யார்? ஒருத்தர் எழுந்திரிச்சு சொன்னார், கணவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுபவள். ஆனால் திருப்திப்படவில்லை அந்த பதிலிலும். பலதரப்பட்ட பதில்களை சொன்னார்கள். எந்த பதிலிலும் பெருமானாருக்கு திருப்தி இல்லை. இங்கே பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். பெருமானார் அவர்கள் சொல்வார்கள், அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா, நான் கல்வியின் நகரம் என்றால் அதன் வாசல் அலி. அப்படின்னா அலி ரலியல்லாஹுக்கு எல்லா விஷயங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பமாக தெரியும். என்னுடைய கல்வியின் வாசல் அலிதான், அவர் மூலியமாக எதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மிகப்பெரிய கல்விமான் என்பதாக பெருமானார் சொல்வார்கள். அவ்வளவு மிகப்பெரிய கல்வியை பெற்ற அலி ரலியல்லாஹு அவர்கள் தலையை குனிந்து கொண்டு அப்படியே ரிவர்ஸ்லேயே போய் நேராக தான் வீட்டுக்கு போயிட்டாங்க. யார்கிட்ட போயிட்டாங்க? தன்னுடைய அருமை மனைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட போய் கேட்டாங்க, ஃபாத்திமாவே, பெருமானார் உன்னுடைய அருமை தந்தை ஒரு கேள்வி கேட்டாங்க. பெண்களில் சிறந்த பெண் யார் என்று கேட்டார்கள். எல்லா பதிலையும் சொல்லியாச்சு. நான் சொல்லலான்னு நினைச்சதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எதை கொண்டும் பெருமானார் திருப்திப்படவில்லை. அப்படின்னா அதுக்கு என்னதான் பதில் நீ சொல்லுன்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் அலி ரலியல்லாஹு வந்து கேட்கிறார்கள். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய இல்மு எப்படி இருந்திருக்கும்? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சற்றும் யோசிக்காமல் உடனடியாக சொன்னார்கள், பெண்களில் ஆகச் சிறந்த உயர்ந்த பெண் யார் தெரியுமா? எந்த அந்நிய ஆணையும் அவள் பார்த்திருக்க மாட்டாள், எந்த அந்நிய ஆணும் அவளை பார்த்திருக்க மாட்டான். ஒரு பெண்ணை காட்ட முடியுமா? இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த உலகத்தின் மேல்பரப்பில் ஒற்றை பெண்ணை காட்ட முடியுமா? என்ன பதிலுங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், எந்த அந்நிய ஆணையும் அந்த பெண் பார்த்திருக்க மாட்டாள், எந்த அந்நிய ஆணின் பார்வையும் அந்த பெண்ணின் மீதும் பட்டிருக்காது, அவள்தான் ஆகச் சிறந்த உயர்ந்த பெண். இதை கேட்டுட்டு ஓடுறாங்க அலி ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லலாம், இதான் பதிலாக இருக்குமோ சொல்லலான்னு ஓடுறாங்க. ஓடி போய் பெருமானாரிடம், யா ரசூலல்லாஹ், தெரியாமல் போய் உட்காந்துட்டாங்க. வெளியே வந்தது தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு எழுந்திருத்தி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள் அலியாரே, சொல்லுங்கள். என்ன பதில்? ஆகச்சிறந்த பெண். இப்போ அதே பதிலை சொன்னார்கள், எந்த அந்நிய ஆணையும் அந்த பெண் பார்த்திருக்க மாட்டாள், எந்த அந்நிய ஆணும் அந்த பெண்ணை பார்த்திருக்க மாட்டாள், அவள்தான் சிறந்த பெண் என்று அந்த பதிலை சொன்ன அடுத்த கணம் பெருமானார் சொன்னார்கள், ஃபாத்திமா என்னுடைய ஈரக்குலை என்பதாக சொன்னார்கள். யாருக்கும் அங்கே புரியல. பதில் சொல்றது அலி ரலியல்லாஹு, ஆனால் பெருமானார் யாரை குறிப்பிடுறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறிப்பிடுகிறார்களே என்று ஒருவர் மாறி மாறி முகங்களை பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் நாம் கவனிக்கும் பொழுது சோஷியல் மீடியாவில் இல்லாத பெண்களே ஒரு பெரிதும் சிறந்த பெண்மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய சூழ்நிலை நமக்கு காண கிடைக்கிறது. ஹலோ இப்போ கல்வி என்பது ஆரம்ப காலத்தில் பெண்களிடம் இருந்தது. அதுவரை
அமல்களில் பரக்கத்தும் அக்கீதாவில் உறுதியும் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தொடங்கி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அதை தொடர்ந்து அடுத்த தலைமுறையும் பெண்களிடம்தான் கல்வி இருந்தது. அன்னை ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பயானை ஒளிவு மறைவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் கேட்டிருக்காங்க பயான். இப்போ ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அருமையான ஈமானிய சொந்தங்களே, நீங்கள் அல்லாஹ்வின் வாசலை தட்டிக்கொண்டே இருங்கள். தௌபா செய்வதின் மூலம் அல்லாஹ்வின் வாசலை தட்டிக்கொண்டே இருங்கள். நிச்சயம் ஒரு நாள் அல்லாஹ் தன்னுடைய தௌபாவின் வாசலை, தன்னுடைய ரஹ்மத்தின் வாசலை திறப்பான் என்பதாக ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பயான் செய்கிறாங்க. இதை கேட்டதும் அன்னை ராபியா பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹஸரத் அவர்களே, நான் கொஞ்சம் பேசலாமா, ஒரு 2 நிமிஷம் பேசலாமான்னு கேட்குறாங்க. அந்த மறைவில் இருந்தே கேட்கிறார்கள். சொல்லுங்க அன்னையே என்று கேட்குறாங்க ஹஸரத் அவங்க. இப்போ சொன்னாங்க, உங்களுடைய பயானில் எனக்கு ஒரு சின்ன பிழை இருக்கிறது, சரி செய்து சொல்லாமான்னு. அவசியம் சொல்லுங்கள், என்ன குறை சொல்லிவிட்டேன் என்று கேட்ட பொழுது அன்னை ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் சொன்னீர்கள் அல்லாஹ்வுடைய வாசலை தட்டிக்கொண்டே இருங்கள், அல்லாஹ் ஒரு தருணத்தில் திறப்பான் என்பதாக. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எப்பொழுது அல்லாஹ் தன் வாசலை அடைத்து வைத்திருக்கிறான், அது திறந்தேதானே இருக்கிறது என்று ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் சொல்வார்கள். இப்படி கல்வியில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வரலாறுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும். எப்பொழுதுமே உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்களாம். என்னைக்காவது ஒரு நாள் காய்ச்சல் போயிருச்சு, உடல்நிலை சரியாயிருச்சுன்னா தௌபா செய்வாங்களா, அல்லாஹ் நீ என் மீது ஏதாவது கோவப்பட்டுட்டியா, திடீர்னு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டியேன்னு கேட்பாங்களாம். அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையாக இருந்தது. கல்வியில் மிகவும் தேறியவர்களாக இருந்தார்கள் ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள். மட்டுமல்ல, அடுத்தடுத்த தலைமுறையும் பெண்களிடம்தான் கல்வி இருந்தது. ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஒரு போட்டி வைத்தார். என்ன போட்டின்னா, ஒரே கேள்வி தான் திருப்பி திருப்பி கேட்பேன், ஆனால் சொன்ன பதிலே திருப்பி சொல்லக்கூடாது, மாற்றி தான் சொல்லணும். அந்த பதில் சரியாக இருக்கணும். கேள்வி ஒன்று தான், பதில் வேறு வேறு வர வேண்டும், ஆனால் அந்த பதில் பொருந்தவும் வேண்டும். இப்படி ஒரு போட்டி ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய காலத்தில் 3 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த போட்டியில். யாரும் வரல, ஆண்கள் எல்லாம் வரல. ஏன்னா அந்த தலைமுறை அடுத்த தலைமுறை தொடர்ந்து பெண்களிடம்தான் இல்ம் இருந்தது. அதனால் தான் சந்ததிகள் ராகத்தோடு நிம்மதியோடு ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள். 3 பெண்கள் வந்தாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா போட்டியை தொடங்கலாமான்னு கேட்டுட்டு முதல் கேள்வி கேட்டார், ஒரு நாளைக்கு மொத்தம் ஃபர்லுடைய தொழுகை எத்தனை ரக்காத்துன்னு கேட்டாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து ஃபர்லு தொழுகணும். அப்போது முதல்ல வந்து அம்மா சொன்னாங்க 17ன்னாங்க. சரிங்களா தப்புங்களா சொல்லுங்களேன், சரிதானே? சரிதான். உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷா பரவாயில்ல, சரியான பதில். அடுத்த அம்மாவை கூப்பிட்டாங்க. அதே கேள்வி தான் கேட்க போகிறாங்க. ஆனால் இப்போ அந்த பதில் சொல்ல முடியாது, 17ன்னு சொல்லக்கூடாது, வேறு பதில் தான் சொல்லணும், ஆனால் சரியாக இருக்கணும். அப்போ அதே கேள்வி அடுத்த பெண்மணியிடம் கேட்டார் ஹாரூன் ரஷீத் அவர்கள், ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து ஃபர்லு தொழுகணும்னு கேட்டார். அடுத்த அம்மா சொன்னாங்க 15ன்னாங்க. இது சரிங்களா தப்புங்களா சொல்லுங்களேன்? சரிதானா? மேம்போக்கா? சரிதான். பாருங்க, இங்கே இந்த மண்ணுக்கு வராத பேச்சாளர்கள் இல்லை, இறைநேச செல்வர்கள் இல்லை. கடைசியாக வந்து நான் சொல்கிறது எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சபர் செஞ்சு கேட்டுக்குங்க. அப்போ 15ன்னாங்க அந்த அம்மா. 15 ரக்காத்து ஃபர்லு தொழுகணும். 15 எப்படி? 17 தானே? இல்லை, வெள்ளிக்கிழமை 15 தானே. அடுத்து 3வது அம்மா இருக்காங்க. அதுக்கு உங்கள்கிட்ட தான் பதில் கேட்க போகிறேன், ஏன்னா நீங்கள் எல்லாம் கேட்டு வச்சுருக்கீங்க. அப்போ 3வது அம்மா கூப்பிட்டு கேட்டார் ஹாரூன் ரஷீத் மன்னர், ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்து ஃபர்லு தொழுகணும்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க 11ன்னாங்க. அந்த அம்மா 11. எப்படி 11 ஆகும்? ஒன்று 17, ஜும்மாவாக இருந்தால் 15, 11 எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டார். சொல்லிடுங்களேன். பாருங்க, நான் கணிச்சது சரிதான்.
அதாவது பயணத்தில் இருக்கும்போது 4ஐ 2ஆக குறைத்து கொள்ளலாம். அப்போ இருக்கிற நாளெல்லாம் 2ஆக போட்டிங்கனாக்கா மொத்தம் கூட்டி கணக்கு பார்த்தீங்கன்னா 11 தான் வரும். அப்போ 11ன்னு சொன்னாங்க. 3 பேர்த்துக்கும் பரிசு கிடச்சிச்சு. இப்படி இல்மி என்பது ஒரு காலம் வரை பெண்களிடம் இருந்தது. அதுவரை அமலில் பரக்கத், அகீதாவில் உறுதி. இன்னைக்கு பெண்கள் இந்த பாக்கியம் பெற்ற இந்த சகோதரிமார்கள் இல்மை பெற்றுக்கொண்டார்கள். அமலையும் அகீதாவையும் பற்றி பிடியுங்கள். இல்மு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இறைவனிடம் அதிகம் கேட்டது இல்மைத்தான். ரப்பி ஜித்னி இல்மா, பெருமானார் அவர்கள் எனக்கு அதிகமாக கொடு என்று கேட்டது இல்மைதான். அதே சமயம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னதும் இல்மு தான். பெருமானார் அவர்கள் இல்மை வேண்டாம் என்றார்கள். அந்த இல்மை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. எந்த இல்மு? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. யா அல்லாஹ், எந்த இல்மை கற்றுக்கொள்வதனால் பலன் இல்லையோ பிரயோஜனம் இல்லையோ அந்த இல்மை விட்டும் பாதுகாப்பாயாக. பலன் இல்லைன்னா என்ன? அமல் இல்லாத இல்ம், அது பலன் இல்லாத இல்ம். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்காகாதுன்னு சொல்லுவாங்க. ஏட்டில் நல்லா சுரக்காய் வரைஞ்சி வச்சிருக்கு, அதை வச்சு கூட்டு செய்ய முடியுமா? முடியாது. அப்போ வெறும் ஏடுகளில் உங்களுடைய கல்வி இருந்தால் போதாது, அமல்களில் வர வேண்டும். அமலில் கொண்டு வாருங்கள். உங்கள் அமல்களில் வந்தது என்று சொன்னால் உங்கள் குடும்பங்கள், சந்ததிகள், சொந்தங்கள், பந்தங்கள் அனைத்தும் சீராகும். அமலும் இருந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலாவிலே அனைத்தையும் இழந்தார்கள். ஆனால் எதை மறக்கவில்லை? சஜிதா செய்ய மறக்கவில்லை. தன்னுடைய ரூஹ் பிரியும் தருணத்தில் கூட கர்பலாவின் மண்ணில் சஜிதா செய்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். காரணத்தை எழுதுவார்கள் மார்க்க மேதைகள். அவர்களுடைய தாயை அதிகம் சஜிதாவில் பார்த்திருக்கிறார்கள். எதை மறந்த போதிலும் சஜிதாவை மறக்கவில்லை. உங்கள் பிள்ளைகள், உங்கள் சொந்தங்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் நினைவில் கொள்வார்கள். மட்டுமல்ல, இந்த உலகில் வாழக்கூடிய பெரும் நேசர்கள், வாழ்ந்த இறைநேசர்கள் அத்துணை பேருடைய பின்னணியிலும் அவர்களின் தாய் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட தாய்? அமல் செய்யக்கூடிய தாய். ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ஷைகுல் ஹிந்த் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்தியாவிற்கு வந்து ஏறக்குறைய 5 லட்சம் பேர் அவர்களுடைய கரம் பிடித்து கலிமா சொன்ன தருணத்தில் தன்னுடைய தாய்க்கு கடிதம் எழுதுகிறார்கள். 5 லட்சம் பேர் என்னுடைய கரம் பிடித்து கலிமா சொல்லியிருக்கிறார்கள் தாயாரே என்று சந்தோஷமாக கடிதம் எழுதும் பொழுது அவர்களுடைய தாயார் பதில் கடிதம் எழுதுகிறார்கள். இதில் உன்னுடைய பெரிய திராணி எதுவும் இல்லை மகனே, எனக்கு தான் அந்த பெருமை சேரும். எப்படி தெரியுமா? ஒழுவோடு உனக்கு பாலூட்டி இருக்கிறேன். ஒழுவோடு உனக்கு பாலூட்டி இருக்கிறேன். அதனுடைய தாக்கம் உன் நாவுகளில் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான், உன் முகத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். உன்னை பார்த்தாலே, உன்னிடம் பேசினாலே கரம் பிடித்து கலிமா சொல்லும் அளவிற்கு மக்கள் மாறி போகிறார்கள். இதன் தொடக்கம், இதன் விதை நான் போட்டது. ஒழு செய்யாமல் பாலூட்டியதில்லை. பலதரப்பட்ட தாய்மார்களின் வரலாறுகள் இதுதான். டிப்பு சுல்தான் அவர்களின் தாயின் வரலாறும் இதுதான். ஒழு செய்யாமல் பாலூட்டியதில்லை. இன்னைக்கு என்ன தெரியுங்களா? பாலூட்டுறதே இல்லை. பாலூட்டுறதே இல்லைங்க, டப்பா தான். ஒரு அம்மா குழந்தை ரொம்ப அழுகுது, ஓதி பாருங்க அஜர்த்துன்னு கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு நல்லா தாறுமாறா அழுகுது அந்த குழந்தை. ஒரு 6 மாதம் குழந்தையா இருக்கும். ஏம்மா பால் ஊட்டிட்டியா? கலக்கி கொடுத்துட்டேங்க அப்படின்னு. கலக்கி கொடுத்துட்டியா? என்னது? டப்பா தாங்க. இந்த குழந்தைக்கு ஓதி விட்டாலாம் சரியாகாது போண்டாச்சு. குழந்தைக்கு தர வேண்டியதை தந்தால்தான் அது அமைதி பெறும், நிம்மதி பெறும். நீ எதையோ கலக்கி கொடுத்துட்டு அழுகுது, கொடையுது, குத்துதுன்னு சொன்னா எங்கிருந்து போறது? கேட்டா அது நிறைய கணவன்மார்களை கூட ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை. தாய்ப்பாலை பற்றி பேசியாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். பாருங்க, நீங்கள் காசு கொடுத்து அந்த டப்பாவை வாங்கிடலாம், ஆனால் அந்த டப்பா பாலில், அந்த பவுடரில் அன்பு இருக்காது, மனிதாபிமானம் இருக்காது, கருணை இருக்காது,
தாயின் பிரியம் இருக்காது. காசை கொடுத்து அதை வாங்க முடியாது. கெமிக்கல் பசியாற்றி கொள்ளலாமே தவிர அந்த மனிதாபிமானத்தை, அந்த தன்மையை, அந்த பிரியத்தை, தாயின் மீது உள்ள கருணையை எது கொண்டு வரும்? இதுல கணவரை ஏமாற்றி இல்லை பால் இல்லை என்பதாக சொல்லி இதை கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இந்த ஆலிமாக்கள் எல்லாம் இந்த செய்திகளை கையில் எடுக்க வேண்டும். பெண்களை கொண்டே சீர்திருத்தம் செய்ய வேண்டும். தாய்ப்பாலை தடுத்து கொண்டவர்கள் மிகப்பெரிய ஆபத்தில் தன்னுடைய கரத்தை வைத்துக் கொண்டார்கள். அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கும் தொடர்பு தொப்புள் கொடிக்கு அடுத்தபடியாக தாய்ப்பால் தான். டாக்டரை எழுதி கொடுத்தாருங்க. டாக்டர் என்ன வானத்தில் இருந்தா இறங்கிட்டாரு? தாய்ப்பாலை விட சிறந்தது எழுதி தந்துட முடியுமா? இருக்குதா? தர முடியுமா? டாக்டரே எழுதி கொடுக்க தான் செய்வார். அப்போ தானே குழந்தைய தூக்கிட்டு அடிக்கடி அங்கே போவீங்க. இங்கே தாய்ப்பால் குடிச்சிட்டா குழந்தை நிம்மதியாக இருக்க போகுது, ராகத்தாக இருக்க போகுது. இந்த காலத்தில் விறகு வெட்டையெல்லாம் பின்னாடி குழந்தைய தொங்க விட்டு போவாங்க. அப்படியே விறகு வெட்டி மரங்களை சாய்ச்சிட்டு அப்படியே கொண்டு வருவாங்க. எந்த சிரமத்தையும் கொடுக்காது. வெயில் காற்று எப்படி இருந்தாலும் அது பாட்டுக்கு படுத்து தூங்கிடும். இன்றைக்கி ஏசி ரூமில் இருந்தாலும் குழந்தை நிம்மதியாக மாட்டேங்குது. ஏன்னா டப்பா. எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அமல் இருந்தது ஒரு காலத்தில், இல்ம் இருந்தது பெண்களிடம். பெண்களுடைய நிலைப்பாடுகள் வேறு மாதிரியாக இருந்தது, ஒற்றுமை இருந்தது. ஒரு சஹாபியை பற்றி சொல்வேன். ரபாஹ் இப்னு அப்ன் என்ற ஒரு சஹாபி. அப்போதான் திருமணமாகுது, நிக்கா. முதல் இரவுக்கு போகிறாங்க. போகும்போது அந்த அம்மா மணப்பெண் தொழுதுட்டு இருக்காங்க நின்று. இப்போ இவர் பார்க்குறாரு, பரவாயில்ல தொழுகிறான். எவ்வளோ நேரம் தான் தொழுகிறான்னு பார்ப்போம். ஏன்னா தொழுகையாளி வேணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். தொழுகிறா, ஏதோ 2 ரக்காத்து 4 ரக்காத்தில் நிறுத்திடுவாளா இல்லை ரொம்ப நேரம் தொழுவாளா, எவ்வளோ நேரம்னு பார்ப்போன்னு சொல்லி அப்படியே மெதுவாக போய் படுத்து தூங்குற மாதிரி போர்வையை போற்றி கொண்டு கொஞ்சமாக போர்வைக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரி கவனிச்சுட்டே இருக்கிறார். அந்த அம்மா தொழுகிறாங்க. 2 ரக்காத் தொழுகிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, கணவர் வந்துட்டார், தூங்கிட்டு இருக்கிறார். படுத்திருக்காருன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. தூங்குறாரு. சரி, மறுபடியும் 2 ரக்காத்துக்கு எந்திரிச்சு நின்றாங்க. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், எவ்வளோதான் தொழுகிறா பார்க்கலாம். 2 ரக்காத்து முடிந்தது, 4 முடிந்தது, 6 முடிந்தது, 8 முடிந்தது, 10 முடிந்தது. தொழுதுகிட்டே இருக்காங்க. திரும்பி பார்க்குறாங்க, இவர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் அந்த மாதிரி தக்பீர் கட்டிடுறாங்க. இவர் அப்படியே இப்போ முடிச்சிருவான்னு பார்க்குறாரு. கணவன் மனைவி இப்படியும் நடந்திருக்கிறது இதே பூமியின் மேல் பரப்பில் தான். இப்போ முதல் இரவு கணவன் ஒளிந்து பார்க்கிறார், எவ்வளவுதான் தொழுகிறாள் பார்ப்போம். அப்போது மனைவி திரும்பி பார்க்குறாங்க, சலாம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. கணவர் எந்திரிச்சிட்டாரான்னு பார்க்குறாங்க, இல்லை தூங்குறாரு. இவர் தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. மறுபடியும் தொழுகைக்கு நின்றாச்சு. இப்படியே நின்று கடைசியில் பாங்கு சொல்லும் நேரம் வந்து விட்டது. இரவே முடிந்து போனது. இவரும் பார்க்குறாரு, பரவாயில்ல பெரிய தொழுகையாளி தான் போல இருக்கு எனக்கு என் மனைவி, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் புகழ்ந்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு அந்த அம்மா கடைசியாக ரக்காத்தில் சலாம் சொல்லிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, ஏதோ விஷஜந்து கடித்து விட்டதை போல அழுகிறார்கள். திடீர்னு ஒரு அழுக. இவர் வேகமாக எந்திரிச்சு போய் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு கட்டி வைக்கும்போது தொழுகையாளின்னு சொல்லி கட்டி வச்சாங்க, இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே, இரவும் தொழுகலை, ஃபஜ்ர் நேரமும் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே, என் வாழ்க்கையே போச்சே, என் வாழ்க்கை முடிந்து போனதே, தொழுகை இல்லாதவரை நான் கட்டிவிட்டேனே என்று ஒப்பாரி வைக்க தொடங்கி விட்டார்கள். அப்போதான் இவர் சொன்னார், இல்லை நீ தொழுகையாளியான்னு பார்க்கறதுக்கு நான் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் நான் தொழுகையாளி இல்லைங்கிற நினைக்கிற அளவுக்கு அது ஆகிப்போச்சு. நானும் தொழுபவன் தான், வா இருவரும் சேர்ந்து தொழுகலாம் என்று ஃபஜ்ரை இருவரும் சேர்ந்து முன் சுன்னத்தை அங்கு தொடங்கினார்கள், தொழுதார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்கிறது. எப்பேற்பட்ட அமல்கள் இருந்திருக்கிறது பெண்களிடம், எவ்வளவு அமல் இருந்திருக்கிறது. அமல்கள் இல்ம் இருந்தது அந்த காலத்து பெண்களிடம், அமல்களும் இருந்தது. எல்லா நிலையிலும் அமல்களை பின்பற்றினார்கள். ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசினால் நிறைய செய்திகள். அவங்கள்ட்ட பல கேள்விகளை கேட்பார்கள். இந்த அரிசி எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு கேட்பாங்க. இப்போ பெண்கள் கேட்டுக்குவாங்களா இல்லையா? பருப்பு எவ்வளோ நேரம் விடுறது, எத்தனை விசில் விடுறதுன்னு கேட்பாங்க.
அந்த காலத்தில் வந்து எவ்வளோ நேரம் உலை கொதிக்க வைக்கிறதுன்னு கேட்பாங்க. இப்போ ராபியா பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களுடைய பதில் எப்படி இருக்குன்னாக்கா, இந்த அரிசியாக இருந்தால் 1000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்கிற அளவுக்கு வேக விடு, கொதிக்க விடு. 2000 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்கிற அளவுக்கு அந்த கணக்கையே வந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹை வைத்தே சொல்வார்களாம் ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள். இன்னைக்கு நாம இந்த ஊரில் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இவ்வளவு பெரிய மதரசா, இவ்வளவு பெரிய விழிப்புணர்வு, மார்க்கத்தின் எவ்வளவு உபதேசங்கள், எத்தனை உலமாக்கள், வராத இறைநேச செல்வர்கள் இல்லை. இப்பேற்பட்ட மண்ணு பரிசுத்தமானது. வெளியில் நடக்கிறது சொல்கிறேன், சீரியல் கணக்கை வச்சு சோறாக்குவாங்க. இது முடிகிற வரைக்கும் கொதிக்கவை, இது முடிகிற வரைக்கும் எடுத்துரு என்று. ஆனால் தஸ்பீஹின் கணக்குகள் ஆச்சரியமாக இருக்குது நமக்கெல்லாம். 1000 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்கிற அளவுக்கு கொதிக்க வைத்தால் சரியாகிவிடும், 2000 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்கிற அளவுக்கு கொதிக்க வைத்தால் வெந்துவிடும் என்று கணக்கு சொல்வார்களாம் அன்னை ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள். அதனாலேயே தன் கணவரிடம் பேசுவார்களாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது, ஏன்னா நான் மாவை பிசையும் பொழுது தண்ணீரை மட்டும் ஊற்றுவதில்லை, தஸ்பீஹையும் சேர்த்து தான் பிசைகிறேன் என்று சொல்வார்களாம். தஸ்பீஹை சேர்ந்து பிசைகிறேன், அதனால உங்களுக்கு நோய்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான், ஷிஃபா கிடைக்கும் என்பதாக அன்னை ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் சொல்வார்கள். ஓதுதல் அமல்கள் இருக்கும் வரை நோய்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டிருந்தோம். இந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வீடுகளில் குர்ஆன்கள் அலமாரிகளில் அழகாக கிதாபுகள் இருக்கும் காலமெல்லாம் மருந்துகள் இடம் பிடிக்கவில்லை. எப்போ குர்ஆன், அமல், முசல்லா, தஸ்பீ அத்தனையும் மூளைக்கு போச்சோ, பீரோவுக்கு மேலே போச்சோ, அந்த அலமாரியில எல்லாம் மாத்திரை டப்பா வந்து உட்கார்ந்துருச்சு. சுகருக்கு போடு, ப்ரெஷருக்கு போடு, கால் வலிக்கு போடு, மூட்டு வலிக்கு போடு, எல்லாத்துக்கும். ஒரு காலம் வரை இல்ம் என்பது பெண்களிடம் இருந்தது, அமல் இருந்தது. அதுவரை அகீதாவின் உறுதி இருந்தது, ஒற்றுமை இருந்தது. நிறைய கராமாத்துகள் எல்லாம் வீடுகளுக்குள் நடந்தது. நிறைய கராமாத்துகள், அற்புதங்கள் நடந்திருக்கிறது வீடுகளில். டெல்லி போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், ஹஸ்ரத் நிசாமுத்தீன் என்று ஒரு ரயிலே இருக்குது. அது வரும்போதெல்லாம் அந்த அறிவிப்பு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்காரங்களுக்கு தான் மன நிறைவாக இருக்கும். ஹஸ்ரத் நிசாமுத்தீன் எக்ஸ்பிரஸ் இல்லையா, எவ்வளோ மிகப்பெரிய வலி, இறைநேச செல்வர். அந்த பேர் சூட்டியதுக்கு பின்னணியில் பல காரணங்கள் குறிப்பிட்ட பொழுதும் ஒற்றை காரணங்களை எழுதுவார்கள். ஒரு முறை தொழுகைக்கு லேட் ஆயிருச்சா, நேரம் ஆயிருச்சு, மகரிப் தொழுது கொண்டிருக்கிறார்கள் பிளாட்ஃபாரத்தில். இங்கே ரயில் புறப்படுற டைம் வந்துருச்சு, புறப்படுவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள், ஸ்டார்ட் செஞ்சுட்டாங்க, மூவ் செஞ்சுட்டாங்க. ஆனால் ஒரு நூல் அளவிற்கு கூட புகை வண்டி, அந்த ரயில் வண்டி நகரலை. இங்கே தொழுதுட்டு இருக்காங்க யாரு? ஹஸ்ரத் நிசாமுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு நூல் அளவிற்கு கூட நகரவில்லை. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் கேப்டன் அவர் இவரை கூப்பிட்டு என்ன ஆச்சு பாருங்க, நாங்கள் எதுவும் எல்லாம் சரியாக இருக்கிறது, வண்டி நகரலை. தொழுது முடித்த பிறகு கேட்டார்கள் ஹஸ்ரத் நிசாமுத்தீன் அவர்கள், என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இல்லை என்னமோ வண்டியில் கோளாறு போல இருக்கு, நகரலை, இப்போ நகர்த்து, இப்போ ஸ்டார்ட் பண்ண போகும்னாங்க. அவங்க ஏறிய பிறகு வண்டி நகர்ந்தது. ஒரு இரும்பு பொருளாக இருந்த போதிலும் அதுவும் இறை அச்சத்தை கொண்டு கரைந்து விடுகிறது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த நிகழ்வு அல்லவா? இதை விட ஒரு செய்தி சொல்கிறேன் கேளுங்க. ராபியத்துல் பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுகைக்கு நின்ட்டாங்கன்னா பால் பொங்குவதை நிறுத்தி கொள்ளுமாம். பால் பொங்காது, வச்சுட்டு போயிடுவாங்க. சமயங்களில் அல்லாஹ்வுடைய நினைவில் மறந்து போவார்கள் துன்யாவை. நாம் துன்யாவுடைய நினைவில் அல்லாஹ்வை மறந்துடும், அவ்வளோதான். பெரிய வித்தியாசம் இல்லை நமக்கும் அவங்களுக்கும். நமக்குன்னு சொன்னால் இங்கே இருக்கிற தாய்மார்களை சொல்ல மாட்டேன். இது அலங்கியம், இது அமல்கள் குடிகொண்டிருக்கும் இடம், இது அகீதாவின் உறுதி இருக்கும் இடம். வெளியில் நடக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி குறிப்பிடுகிறேன். துன்யாவிற்காக வேண்டி அல்லாஹ்வை விட்டவர்கள் நாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி துன்யாவை விட்டாங்க, ஆனால் துன்யா எங்கேயும் போயிடலைங்க. இங்கே பால் கூட பொங்கி கொட்டலைங்க. கதைகள் அல்ல,
ஏதோ வந்ததுக்கு சொல்லிட்டு போற கதைகள் அல்ல. காலந்தொட்டு காலமாக இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வரும் மிகப்பெரிய செய்திகள் இவைகள். தக்வாவின் பலம் அமல்களின் மூலியமாக தான் தெரிய வரும். இறை அச்சத்தின் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் கற்ற இல்மை கொண்டு அமல் செய்யுங்கள். நீங்கள் நாவாண்மையை கொண்டு ஆலிமா என்று காட்டிக்கொள்ளாதீர்கள். நான் உங்களிடம் வேண்டி விரும்பி வேண்டுகோளை வைப்பேன். நாவாண்மையை கொண்டு நல்ல பேசுது இந்த புள்ள ஆலிமா அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது சொல்லிவிட்டால் அது உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல. உங்கள் அமல்களை கண்டு, உங்கள் பணிவை கண்டு, உங்களுடைய நாணத்தை கண்டு, உங்களுடைய வெட்கத்தை கண்டு, உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு, உங்களுடைய நடவடிக்கைகளை கண்டு, உங்களுடைய அணுகுமுறைகளை கண்டு புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் ரசூலுடைய இல்மை பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெண்மணி என்பதாக போற்றப்பட வேண்டும். அமலை சரி செய்து கொள்ளுங்கள். இங்கிருந்து விடைபெறும் தாங்கள் தாய் வீட்டிலிருந்து எத்தனையோ பொருட்களை எடுத்து சொல்கிறீர்கள். ஆனால் அந்த பொருட்களை விட அழியா பொருள் இல்மி என்பது. அந்த இல்மை அமலை கொண்டு ஹயாத்தாக்குங்களே தவிர அமல்களை விட்டும் தூரமாகி அந்த இல்மை அழித்து விடாதீர்கள். எந்த இல்ம் நமக்குள் வந்து அது அமலை கொண்டு வெளிப்படவில்லையோ அது காலப்போக்கில் அழிந்து போகும். இல்மை கற்று அதை மறப்பது, அதை நம்மை விட்டும் தூரமாக்கி விடுவது மாபெரும் வேதனைக்குரிய ஒன்று என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அருமையான பாக்கியம் பெற்ற இந்த பட்டம் பெறும் சகோதரிமார்களே, அமலையும் அகீதாவையும் கரம் பிடியுங்கள். உங்கள் சந்ததியிலிருந்து இனி வரும் தலைமுறை சிறக்கட்டும், ஒற்றுமை ஓங்கட்டும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்பது என்னவென்பது இந்த அகிலம் புரியட்டும். நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், என் சஹாபாக்கள், அதற்கும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பை எல்லோரும் புரியட்டும். அவர்களின் அந்தஸ்து என்ன என்பதை எல்லோரும் அறியும் வண்ணம் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய அமலை கொண்டு நீங்கள் கண்ணியத்தை அடைவீர்கள். இன்றைக்கு இல்மை கொண்டு உங்களுக்கு கிடைத்த கண்ணியத்தை விட இன்ஷா அல்லாஹ் பெரும் வலிமார்கள், பெருமானாரின் குடும்பத்தார்கள் இருக்கும் மேடையில் நின்று சொல்கிறேன், அமலை கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகும் கண்ணியம் மிக பெரியது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உலமாக்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், மிகப்பெரிய சட்ட மேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனக்கு ஏதாவது உடல்நல சரியில்லை, காய்ச்சல் ஏதாவதுன்னா ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து விடுவாங்களாம், இந்த தெருவில் இருக்கிற இந்த அம்மாட்ட போய் கொஞ்சம் ஓதி வாங்கிட்டு வாண்டு. ஒரு தாயிடம், யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேசாத சட்டங்கள் அல்ல, அவர்கள் சொல்லாத செய்திகள் அல்ல. எவ்வளவு பெரிய இமாம் தெரியுமா? இன்னமும் நீங்கள் பல பகுதிகளில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஷாஃபிஈ மத்ஹப் பின்பற்றக்கூடியவர்களிடம் கேட்டால் அவர்களுடைய பெருமையை சொல்வார்கள். ஏன் மற்ற மஸ்லக்கிடம் கேட்டால் கூட ஷாஃபி இமாமுடைய அந்தஸ்து என்ன என்பதை சொல்வார்கள். அப்பேற்பட்ட மா மனிதர், கல்விமான், கற்றுத்தேறிய மிகப்பெரிய ஃபகீஹ், தனக்கு தண்ணீரில் ஊதி கொடுக்கும்படியாக ஒரு பெண்ணிடம், ஒரு தாய் குலத்திடம் சொம்பை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் ஊதி சொல்லி கொண்டு வா, அதை நான் குடிச்சேன்னா சரியாயிருவேன். அப்படித்தான் வாங்கி குடிப்பார்கள். உடனடியாக ஷிஃபா கிடைக்கும். ஏன் சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நம்மிடம் இல்ம் இருக்கிறது, அமலும் இருக்கிறது, ஆனால் அந்த பெண்ணிடம் இருக்கும் அமலுக்கு நிகராக இல்லை. அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய செய்தி இது! அமலில் முந்தியவர்கள் பெண்கள், அமலில் முந்தியவர்கள் பெண்கள். எப்பொழுதுமே உங்களுடைய இல்லத்தில் ஒரு தொழும் இடத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏது சிரமமான போதிலும் முசல்லாவை விரியுங்கள், 2 ரக்காத் தொழுகுங்கள். உங்கள் பிரச்சனை தீராமல் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. 2 ரக்காத் தொழுகை உங்களுடைய எல்லா சிரமங்களையும் தீர்த்து வைக்கும்.
முறையோடு, வெறும் அமல் அல்ல, அகீதாவோடு. அகீதாவில் கெட்டோம் என்று சொன்னால் அமல் செஞ்ச அர்த்தமே இல்லை. இப்லீஸு தொழுகாத இடமா? அவன் தொழுகாத தொழுகையா? அவன் சஜிதா பண்ணாத இடமா? அவன் சுத்தாத தவாஃபா? எவ்வளவு அமல் செய்தான், எவ்வளவு இபாதத் செய்தான். ஆனால் அகீதா, கொள்கை, அல்லாஹ்வின் வார்த்தைக்கு மாறு செய்து அத்துணையும் தூக்கி எறியப்பட்டான். எனவே உங்களுடைய நிலைப்பாட்டை அமலும் அகீதாவும் இறுக்கி பிடியுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்கள். மற்ற விஷயங்களில், மார்க்க விஷயங்களில் நீங்கள் அதிகம் கவனத்தை செலுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசினார்கள் தலைவர் அவர்கள். நிச்சயம் அது கவனிக்கப்படக்கூடிய ஒன்றுதான். உடல் ஆரோக்கியத்தை பெண்கள், தாய்மார்கள் மட்டுமல்ல, எல்லோரும் அந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் அவர்கள் உடல் பயிற்சி செய்வதற்கு ஒரு தனியான, ஒரு பிரைவசியான ஒதுங்கும் இடம், மறைவான இடத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கேரளாவில் மிகப்பெரிய பிரளயமே வெடிச்சிட்டு இருக்குது. எல்லாம் நீங்கள் யோகா பெண்களும் ஆண்களும் செய்யலாம் என்பதாக இந்த கொள்கை கெட்டவனுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய போராட்டம் அங்கே வெடித்து கொண்டிருக்கிறது. அதை அங்கேயோடு அது அணையட்டும். இந்த பக்கம் வந்துட வேண்டாம். இந்த பக்கம் இருக்கிறவங்க கவனத்தில் வைங்க. உடல் ஆரோக்கியம் அவசியமானது. ஆனால் அதை ஹயாவோடு, அதன் முறையோடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி மதரசாக்களில் பெண்களை கொண்டே பெண்களுக்கு உடற்பயிற்சி, இதெல்லாம் மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதே சமயம் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். இந்த பெண்கள் கையில் எடுக்க வேண்டிய பல தரப்பட்ட விஷயங்களில் இதுவும் ஒன்று. உங்களுடைய சந்ததியை, உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் இந்த வட்டியை விட்டும் காப்பாற்றிருங்க. இந்த குடியினால் குடும்பங்கள் நாசமாக போன மாதிரி இப்போ குழுவினால் நாசமாக போயிட்டுருக்குது. குடிக்கு நிகராக குழுவால் நாசமாகி கொண்டிருக்கும் குடும்பங்கள். அதை பற்றி தனியாகவே பேசணும். மோசமான சூழ்நிலை இன்றைக்கு. 5000க்கு 10,000க்கு வாங்கி அந்த வட்டி கட்ட முடியாமல் என்னென்ன அவலங்கள் ஏற்பட்டு விடுகிறது தெரியுமா? அது பேசக்கூடிய இடம் இல்லை. இது தயவு கூர்ந்து குழுவை விட்டும் நீங்கள் உங்களை தடுத்து கொள்ளுங்கள். வட்டி வேண்டாம். அல்லாஹ் வேண்டான்னு சொன்ன எதுலேயுமே உனக்கு நல்லது இருக்கவே இருக்காது. நீ என்ன செஞ்சு தேடிட்டனாலும் அதில் உனக்கு கடுகளவு இல்லை, எல்லின் முனையளவுக்கு கூட நல்லது கிடைச்சிடாது. கடைசி வரைக்கும் அதை வாங்கிக்கிட்டு சபிக்கப்பட்டவனாகவே அவர்கள் சொன்னதை போல இன்ட்ரெஸ்ட்லேயே உனக்கு இன்ட்ரெஸ்டாக போயிடும். அது மிக மோசமான ஒன்று. இவைகள் எல்லாம் இந்த இன்றைக்கு ஆலிமா பட்டம் பெறக்கூடிய இந்த பெண் பிள்ளைகள், இந்த தாய்மார்களை சரி செய்ய வேண்டும். அன்போடு சொல்லுங்கள், அரவணைப்போடு சொல்லுங்கள். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் உங்கள் நாவுகளில் இருந்து வரும் பொழுது நிச்சயம் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் அமலும் அகீதாவும் இருக்க வேண்டும். அமலையும் அகீதாவும் கரம் பிடித்து உங்கள் கல்வியை நீங்கள் எடுத்து சொன்னால் நிச்சயம் அதற்கு எல்லோரும் சிரம் தாழ்த்துவார்கள். எப்படி அலி ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வெற்றிக்கு அவர்களுடைய தங்கை காரணமாக இருந்தார்களோ, அதுபோல் உங்கள் குடும்பத்தின், உங்களுடைய சொந்த பந்தத்தின், உங்களுடைய ஊர் மக்களின், உங்களுடைய சந்ததியின் வெற்றிக்கு நீங்கள் காரணமாக அமைய வேண்டும் என்பதாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்வேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.